வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தல புராணம் திருவேதிக்குடியை பற்றி தான். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கண்டியூரை அடுத்து கிழக்கே வீரசிங்கம்பேட்டை வழியாக 4 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் இந்த திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் நெடார் கிராமத்தில் உள்ள வெட்டாற்று பாலம் அருகே 2 கிலோமீட்டர் பயணித்தாலும் இந்த தலத்தை அடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் சோழநாட்டு தேவார தலங்களின் வரிசையில் காவிரி தென்கரை தலங்களில் 14ஆம் தலமாக திகழ்கின்றது. இங்கு கோவில் கொண்டுள்ள இறைவனின் நாமம் வேதபுரீஸ்வரர் ஆறாவமுதுநாதர் எனவும் அவருக்கு பெயர் உண்டு. இறைவியின் திருநாமம் மங்கையர்க்கரசி. தலவிருட்சம் வில்வம். கோயில் எதிரிலுள்ள திருக்குளமே தல தீர்த்தமாக விளங்குகிறது. ஊரின் நடுவே கிழக்கு நோக்கிய இந்த கோவிலின் 3 நிலைகளுடைய ராஜகோபுரம் உள்ளது. அம்மன் சன்னதிக்கு தெற்கு நோக்கி உள்ளது. இந்த கோவிலில் நுழைந்ததும் இடதுபுறம் உள்ள மகா மண்டபத்தில் வேத விநாயகர் எழுந்தருளியுள்ளார். இவருக்கு வேதம் கேட்ட விநாயகர் என்று பல பெயர்களும் உண்டு. சிரசை ஒரு புறமாக சாய்த்து காதை சற்று உயர்த்தி வேதயம் கேட்கும் பாவனையில் கணபதி அமர்ந்துள்ளார். மிக நேர்த்தியாக பல்லவர் காலத்து திருமேனி இது. வேதங்கள் வழிபட்ட ஸ்தலம். பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் என்றால் சிவன் வலதுபுறமும் அம்மன் இடதுபுறமும் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் அர்த்த மண்டபத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோலம் சற்றே வித்தியாசமானது. இங்கு அம்மன் வலதுபுறமும் சிவன் இடதுபுறமும் இணைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரரை காணலாம். கருவறையில் திகழும் லிங்க திருமேனியின் பானமானது சால கிராமத்தை ஒத்த நீள்வட்ட வடிவமுடையது. அர்ச்சகர் காட்டும் தீப ஒளி திருமேனியில் தெரியும் வண்ணமுடையது. வேத நாயகரான பிரம்மன் வழிபட்ட ஸ்தலமாதனால் திருவேதிக்குடி என அழைக்கப்படுகிறது. வேதி பிரம்மன், சூரியன், இந்திரன், மகாவிஷ்ணு உள்ளிட்டோர் வழிபட்ட ஸ்தலம் இது. எப்பொழுதும் வேதியர்கள் வேதம் ஓதிக்கொண்டிருந்த இடம் வேதபுரீஸ்வரர் ஆக வேதத்தின் பொருளாக ஈசன் விளங்குகிறார் என்றால் வேதத்தின் சொல்லலாகவும் அதன் இனிமையாகவும் மங்கையர்க்கரசி அம்மன் உள்ளார். மேலும் இந்த திருக்கோவில் பிரகாரத்தை சுற்றி 108 சிவலிங்கங்கள் வரிசையாக அமைந்துள்ளன. எனவே இந்த தலத்தை ஒரு முறை வலம் வந்து தரிசனம் செய்தால் 108 சிவாலயங்களை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும். சூரியன் வழிபட்ட ஒரு ஸ்தலம். இப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 13ஆம் தேதி 15ஆம் தேதிகளில் சூரிய பகவான் தன் கிரணங்களால் வேதபுரீஸ்வரரை அர்ச்சிப்பதை காணலாம். மேலும் செல்வங்களுக்கு அதிபதியான குபேரனும் இந்த தலத்து இறைவனை வழிபட்டு வந்துள்ளார். பிரம்மன் வழிபட்ட ஸ்தலமாதனால் திருவேதிக்குடியானது. பிரம்மன் பூஜித்த தட்சிணாமூர்த்தியை நாமும் வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். 4 வேதங்களும் இங்கு இறைவனை வழிபட்டுள்ளன. இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிரம்மாவிடமிருந்து வேதங்களை அசுரன் ஒருவன் எடுத்து சென்ற கடலுக்கடியில் ஒளித்து வைத்தான். அதை பெருமாள் மீட்டு வந்தார். அசுரனிடம் இருந்ததால் உண்டான தோஷம் நீங்க வேதங்கள் சிவனை வழிபடவே அவர் வேதங்களை புனிதப்படுத்தினார். பின் வேதங்களின் வேண்டுதலுக்காக வேதபுரீஸ்வரராக எழுந்தருளினார். தலத்திற்கும் திருவேதிக்குடி என்று பெயர் ஏற்பட்டது. பிரம்மா தனது ஏற்பட்ட சாபத்திற்கு இங்கு வந்து சிவனை வேண்டி விமோசனம் பெற்றார். பிரம்மாவிற்கு வேதி என்ற பெயர் உண்டு. இதனாலும் சிவனுக்கு இப்பெயர் ஏற்பட்டதாக சொல்வார்கள். சோழ மன்னன் ஒருவன் தன் மகளின் திருமணம் தொடர்ந்து தடைப்பட்டு வந்ததால் மிகவும் வருந்தினான். ஒருமுறை அவன் இந்த கோவில் வந்து மங்கையர்க்கரசி அம்மனை தரிசனம் செய்து தன் மகளின் திருமணம் விரைவில் நடக்க வேண்டி அருள் புரிவாறு வேண்டினான். அம்மனின் கருணையால் அவனது மகளுக்கு விரைவில் திருமணம் நடந்தது. அன்றிலிருந்து தன் மகளுக்கு மங்கையர்க்கரசி என பெயர் சூட்டி தன் நன்றியை தெரிவித்தான். அதன்பின் கோவிலுக்கு பல திருப்பணிகளும் செய்தான். நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் ஒரு பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கூடிய சுப நாளில் திருமழபாடியில் திருமணம் நடத்த முடிவு செய்கிறார் ஐயாரப்பர். அதற்காக சுற்றியுள்ள 7 ஊர்களிலிருந்து பொருள்களை சேகரிக்கிறார். திருமணத்துக்கு தேவையான பழங்கள் கொடுத்த ஊர் திருப்பழனம். விருந்துக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கொடுத்த ஊர் திருச்சோற்றுத்துறை. கண்ட ஆபரணங்கள் வழங்கிய ஊர் திருக்கண்டியூர். மலர்களும் மாலைகளும் வழங்கிய ஊர் திருப்பூந்துருந்தி. ஹோமங்களுக்கு தேவையான நெய்யை வழங்கிய ஊர் திரு நெய்தானம். திருமணச் சடங்குகளுக்கு தேவையான வேதம் அறிந்த வேதியர்கள் இந்த திருவேதிக்குடியிலிருந்துதான் சென்றனர்.
அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அறம் வளர்த்த நாயகியுடன் ஐயாரப்பர் சித்திரை மாதத்தில் புது மணமக்களான நந்தியம்பெருமான் சுயசாம்பிகை தலத்துக்கு அழைத்து வந்து நன்றி தெரிவிக்கிறார். இது ஏழூர் வலம் என்ற சப்தஸ்தான திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. நந்தியம்பெருமானுக்கே திருமணம் நடத்தி வைக்க காரணமாக இருந்த தலம் என்பதால் இது திருமண தடை நீக்கும் தலமாக இருக்கிறது. ஜாதக ரீதியாக திருமணம் தடைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், சயன தோஷம், சுக்கிர தோஷம், நாகதோஷம், குரு பலமின்மை என தோஷமாக இருந்தாலும் வரணமைவில்லையே என மனதிற்கு மறுகாமல் நம்பிக்கையோடு திருவேதிக்குடிக்கு வந்து வேதபுரீஸ்வரரையும் மங்கையர்க்கரசியும் வழிபட்டு நலம் பெறலாம். அதன் பிறகு வீட்டுக்கு சென்று இத்தலத்தில் சம்பந்தர் பாடிய பதிகத்தில் உள்ள உன்னீரு போதும் என தொடங்கும் பாடலை 48 நாட்களுக்கு தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும். நூற்றுக்கணக்கானவர்கள் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை இது. திருமணம் நடந்த பிறகு கணவன் மனைவி இருவருமாக வந்து பிரார்த்தனை நிறைவு செய்கிறார்கள். இப்போ இந்த கோவிலோட நேர்த்தி கடன் என்னென்னா, சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம். இந்த கோவிலில் பிரார்த்தனை என்னன்னா, திருமணத்தடை உள்ளவர்கள் இந்த தலம் வந்து இறைவனையும் அம்மனையும் வழிபட்டு சம்பந்தரின் பதிகத்தை வீட்டில் அமர்ந்து காலை மாலை 2 வேளை விடாது படித்து வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும். இப்போ இந்த கோவிலோட திருவிழா என்னன்னா, திருவையாறில் இருக்க ஐயாரப்பர் சித்திரை மாதத்தில் எழுந்தருளும் 7 சிவஸ்தலங்களுள் இந்த தலம் 4வது தலமாகும். ஐப்பசியில் அன்னாபிஷேகம், சஷ்டி, திருக்கார்த்திகை, சிவராத்திரி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.